வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். ரெஃப்ரிஜரேட்டர் வந்து கிச்சனில் இருக்கும். ஆனால் அதிலேருந்து ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகாமல் ஹாலில் இருந்து பெட்ரூமுக்கு வந்துட்டு இருப்பாங்க. பாதி தூரம் வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், ஐயோ நம்ம அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. நானும் அதை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கேயாவது ஊருக்கு போனோம் அப்படின்னா டோரை நல்லா பூட்டிடுவாங்க. மெயின் டோரை பூட்டினதுக்கு பிறகு ஒரு 4-5 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பாங்க. மறுபடி ரிட்டன் வந்து நம்ம பூட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு டோரை தள்ளி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஞாபக மறதி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணுது. இதை வந்து அல்சைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப நாள் பார்க்காம இருந்துட்டு திடீர்னு பார்த்தாங்கன்னா கூட அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு கூட ரொம்ப அவங்க யோசிப்பாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கிழக்க பார்க்க போய்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வடக்க பார்க்க போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இறங்கி நிற்பாங்க ஸ்டாப்பில். அடுத்தவங்க எந்த பிளேஸுக்கு போனோம், நம்ம எந்த பிளேஸில் நிற்கிறோம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இது மிகப்பெரிய பிரச்சனை. ஞாபகம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் நிறைய பொட்டாசியம் இருக்குது, மக்னீஷியம் இருக்குது, நார் சத்துக்கள் உங்களுக்கு இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, புரதச்சத்தும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல உணவு கூட இது. தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்க இதை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஞாபக மறதிக்கு ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்பிணிகள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த முதுகு தண்டுவடம் வளர்ச்சி அடைகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுடைய மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே அவசியமானது, குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு. ஸோ நீங்கள் இதை உணவாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஞாபக மறதிக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஊற போட்டு அரைச்சி பால் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இதை வேக வச்சு சாப்பிடலாம். எந்த மாதிரியான உணவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இதில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு கொஞ்சம் தீமையும் நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆண்கள் வந்து இதை வெகுவாக சாப்பிட்றத நம்ம குறைச்சிக்கலாம். ரொம்ப ஓல்டேஜாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்லாம். அவங்களுடைய ஸ்பெர்மோட கவுண்டிங்கை வந்து ரொம்பவே டிக்ரீஸ் பண்ணிடும். டிக்ரீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மையை அவங்களுக்கு உள்ளாக்கிவிடும். அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். இன்னொன்று வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். திருமணமானவங்க, குழந்தைக்காக தயாராக இருக்கிறவங்க வந்து ஆண்கள் இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். பெண்கள், ஆண்கள் இவங்களில் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாம். ஏன்னா அந்த தைராய்டு கிளாண்டை வந்து ரொம்ப சீர்குலைக்கிற மாதிரி ஆகிடும், ரொம்ப சமநிலை இல்லாமல் உங்களுக்கு ஆகிக்கிறோம். பெரும்பாலும் இது வந்து மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்து நமக்கு உறக்கமின்மையை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அது ஹேர் ஆயில் மாதிரி கூட அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த இன்சோம்னியா பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீக்கிறதுக்கு அதை விட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வெதுவெதுப்பாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய உள்ளங்கால் பகுதிகளில், இப்போ நைட் நீங்கள் 10 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா 9:50க்கு நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். 2 உள்ளங்கால்லையும் நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தும். நிம்மதியான ஒரு உறக்கத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா உறக்கமின்மை காரணமாக கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஞாபக மறதி வரும். உங்களுடைய டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போய் நிம்மதியாக உறங்குறதுக்கு இந்த நல்லெண்ணெய் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மெட்டபாலிசத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு கோரை கிழங்கு, இது பெரும்பாலும் நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். இந்த கோரை அப்படிங்கிறது ஒரு களை செடி. பெரும்பாலும் நம்ம அந்த வயல்வெளிகளில் எந்த ஒரு பயிரை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கூட இது வந்து ஒரு களை செடியாக நமக்கு வளரும். இது முழுமையாக நம்ம பூமியிலேருந்து பிடுங்க முடியாது. அந்த தானியத்தோடு நம்ம வளர்கிற இந்த களை செடியை இடையில வந்து பாதியிலே நமக்கு கட் ஆயிரும். அதனால் பூமிக்குள்ளே அந்த வேர் இருக்கிறதுனால மறுபடியும் இந்த களைப்பை நமக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும்.
ஆனால் இதில் இருக்கக்கூடிய இந்த கிழங்கு வந்து நமக்கு ரொம்பவே சத்து நிறைந்தது. பெரும்பாலும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த கிழங்கு வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்திக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிழங்காக கிடைச்சிது அப்படின்னா அதை வாங்கி நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கும். இந்த மாதிரி பவுடராக கிடைச்சிது அப்படின்னா தினமும் நீங்கள் இதை பயன்படுத்திட்டு வரும்போது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வர்றதுனால உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஞாபக சக்தியை அப்படி தக்க வைத்துக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது. இதை கிட்டத்தட்ட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு பவுடர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் 4 கிராம் உங்களுக்கு வரும். அது கூட தேவையான அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. காலை உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான கிழங்கு தான் இந்த கோரை கிழங்கு. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தோட நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக சொல்லுவாங்க மரணத்தை தவிர அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு இந்த கருஞ்சீரகம் அப்படின்ட்டு. இந்த கருஞ்சீரகத்தையும் நம்ம ஞாபக சக்திக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இதை எண்ணிக்கோங்க. எண்ணிக்கையில் உங்களுக்கு 10 பெருஞ்சீரகத்தை வாயில் நீங்கள் போட்டு நல்லா உமிழ்நீரோடு சேர்த்து நீங்கள் மென்று நீங்கள் சாப்பிடுங்க. இதை எந்த விதத்திலும் கர்ப்பிணிகள் வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். கர்ப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் இதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மற்றவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர மற்றவங்க நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 கருஞ்சீரகம் எண்ணிக்கையில் 10 எடுத்து வாயில் போட்டு வெறும் வயிற்றில் உமிழ்நீரோடு சேர்த்து நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்டு வாங்க. தினமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு 7 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். அப்படி படிப்படியாக உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கேரட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரட் சாப்பிட்றதுனால பெரும்பாலும் கண் பார்வை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னொன்று நமக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கேரட் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஆண்கள் தினமும் ஒரு கேரட் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தை இல்லாமல் அவதிப்படுகிற ஆண்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வர்றதுனால ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த கேரட்டை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை, அது கூட இன்னும் 2 பொருட்கள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கேரட்டை நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட அடுத்து நான் சேர்க்க போகிறது பால் தான் சேர்க்க போகிறேன். அதுவும் கிட்டத்தட்ட 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அதுக்கப்புறமா சேர்க்க போகிறது தேன். தேன் நல்ல சுத்தமான தேனாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் ஒவ்வொரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. நம்ம கேரட் ஜூஸ் வந்து நம்ம தினமும் குடிக்கிறதுனால பால் சேர்க்காமல் தேனும் சேர்க்காமல் குடிக்கிறதுனால ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நான் ஏற்கனவே ஆண்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேருக்கு முக்கியமாக 50 வயது 60 வயதை கடந்த ஆண்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க. அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும். அதுக்கான நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன மாதிரியான உங்களுக்கு பிரச்சனைக்கு மருந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள்
தினமும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பால் சேர்க்க பிடிக்காதவங்க பால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேரட் ஜூஸ் மட்டுமே நீங்கள் குடிச்சிக்கலாம். அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.